சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 29/2/2024 வியாழக்கிழமை, மாசி மாதம் 17ஆம் நாள். பஞ்சமி திதி நாளை காலை 6:22 வரை. சித்திரை நட்சத்திரம் இன்று காலை 10:12 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் அனைத்திலும் நல்ல விதமான வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கு, வாங்குவதற்கு அல்லது வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையாவது செஞ்சு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி அல்லது நல்லென எதையும் செய்து பணவரவு, வெற்றிகள், உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் குருச்சந்திர யோகம், அதாவது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பான நாள். திருமணம் போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் வீட்டில் ஒரு மங்கள விஷயமே நடக்கலையே, இந்த குழந்தைக்கு திருமணம் ஆகலை, இந்த பையனுக்கு ஒன்றும் சரியாக வரல, வேலைகளை எதுவும் கிடைக்கல, வேலை கிடைச்சா தானே அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த மேஷராசிக்கார குடும்பங்களில் இளைய பருவத்தினருக்கு மங்கள விஷயங்களை நடத்தி பார்க்கக்கூடிய ஆரம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இந்த வருஷத்திற்குள்ளேயே, குறிப்பாக ஆவணி மாதத்தில் திருமணம் நடந்துவிடும் என்கின்ற உறுதி பெரியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு என்ன சொல்கிறது, வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படும். அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அடிப்படையில் சுக்கிரதசை மாதிரியான அமைப்புகள், சுக்கிரபுக்தி மாதிரியான அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய நாளாக, காதல் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு ப்ரப்போசல்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து அதற்கான சம்மதம் வாங்கக்கூடிய அமைப்பு, இவர்தான் கணவர், இவர்தான் மனைவி என்கின்ற அமைப்பு, சிலருக்கு நட்புகளின் மூலமாக நல்லவைகள் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக, நண்பரால் ஏதேனும் ஒரு உதவி, நீங்களே வெளியே போய் நண்பருக்கு ஏதாவது உதவி செய்து ஒரு மன சந்தோஷம் ஏற்படுத்தப்படக்கூடிய 7ஆம் இடத்தின் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே 6ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் குருச்சந்திர யோகத்தில். 6-12 இடங்கள் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கின்றன. எந்த இடத்தில் அடி விழுந்ததோ அந்த இடத்திலே அரவணைக்கக்கூடிய, ஆறுதல் கிடைக்கக்கூடிய, பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சில பேரை பார்த்திங்கன்னா கோபத்தில் எதையாவது திட்டிடுவாங்க, கோபத்தில் யாராவது அடிச்சிடுவாங்க. ஆனால் கோபம் தீர்ந்ததற்கு பிறகு அவரை அழைத்து கட்டிப்பிடித்து கொண்டு அல்லது பணம் கொடுத்து கொண்டு சமாதானப்படுத்தி கொண்டு இருப்பார்கள் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துல கோபம் வந்ததோ, எந்த இடத்துல அடி விழுந்ததோ அந்த இடத்துலேருந்தே பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு சுப நிகழ்வுகள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்றைக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். ஆனால் அந்த கடன் நல்ல விதமாக ஒரு அமையக்கூடிய அமைப்பு. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. 3 வட்டிக்கு வாங்கிட்டேன், 2 வட்டிக்கு வாங்கிட்டேன், 5 வட்டிக்கு வாங்கிட்டேன், இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஒரு அவசரத்துக்கு ஒரு கடன் வாங்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன், சம்பளம் வருமானம் எல்லாம் முக்கால்வாசி கடனை அடைக்கிறதுக்கே போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வட்டி தொல்லையிலிருந்து விலகுகின்ற விதமாக வேறொரு இடத்துல குறைந்த வட்டிக்கு கடனை வாங்கி கொண்டு அந்த கடன் இங்கே திருப்பியை அடைத்து அதன் மூலமாக குறைந்த வட்டி போன்ற அமைப்புகளுக்கு மாறக்கூடிய ஒரு நல்ல சுப நாளாக இந்த வாரத்திலேயே இவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபத்திற்கு இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாள். 5ஆம் இடத்தில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் லாபத்தோடு ஏற்படுது. பிள்ளைகளால் லாபம் இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகள் சொல்கிறத இன்றைக்கி கேட்கும்போது ஒரு மாதிரியான மனநிலைமை வரும். அடாடா, நம்ம குழந்தை புத்திசாலியாக இருக்கிறதே, நம்ம விட புத்திசாலியாக இருக்கிறதே. உண்மையை சொல்லப்போனால் ஒவ்வொரு தலைமுறையும் அதை விட புத்திசாலித்தனமாக அமைத்திருப்பது இயற்கையின் நியதி. அப்பாவை விட நம்ம புத்திசாலி, நம்மளை விட நம்ம குழந்தைகள் புத்திசாலி, நம்முடைய அப்பா தாத்தாவை விட புத்திசாலி என்பது தான் இயற்கை தந்த ஒரு விதி. அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்த காலத்தில் தான் நாங்கள் ரொம்ப பெரிய புத்திசாலிகளாக இருந்தோம் என்பதெல்லாம் சும்மா ஒரு மாதிரியாக சொல்லிக் கொள்ளலாமே தவிர, நம்மை விட நம்முடைய மகன், மகள் போன்ற புத்திர உறவுகள் அத்தனையுமே இங்கே புத்திசாலியாக இருக்கிறது, இவர்களை நம்பலாம் என்கின்ற ஒரு நல்ல மேல்நோக்கு உணர்வுகள் இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சிறப்பான நாள்.
இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நாள். எந்த திசையில் போகணும், எந்த மாதிரியான அமைப்புகளில் போகணும், எந்த வேலை நல்லது, எந்த கல்வியை செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான எதிர்காலத்தை பற்றி அப்படியே மனதிற்குள்ளே உருட்டி போட்டு கொண்டிருக்கின்ற மிதனராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே சரியான கைட்னஸ்னு சொல்கிறோம் இல்லையா, வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்பா அம்மா தான் உங்களுக்கு சொல்லணும்னு கிடையாது, ஒரு காலத்திற்கு பிறகு சமூகம் கற்றுக் கொடுக்கிறது இல்லையா, அது போன்ற நல் வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சுகமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் போகிறவனுக்கு ஒரு சோலையோ அல்லது ஒரு குடிநீர் கிடைக்கக்கூடிய அமைப்போ கிடைக்கும் இல்லையா, அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும். அது மாதிரி கஷ்டமாக கடந்த வருடத்திலிருந்தே வாழ்க்கையை ஒரு மாதிரியாக நிலைத்தன்மை இல்லாமல் கஷ்டமாகவே இருக்கே, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான், இன்னைக்கு தேவைக்கு மட்டும்தான் கிடைக்குது, நாளைக்கு என்ன தேவைன்றதை ஒரு மாதிரியான நிற்கதியான அமைப்புகளில் நிறுத்தி வைத்திருக்கிறதே வாழ்க்கை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கட உணர்வுகள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறனால சிறப்புகள் வரக்கூடிய நல்ல நாளாக, ஒரு தீர்வுகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 4ஆம் இடம் அம்மாவையும் குறிக்கும். வீடு, வாகனம், சுகம், கல்வி போன்றவைகள் அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப கல்வியில் மாற்றம், அம்மாவுடைய மனமாற்றம், அம்மாவால் ஏமாற்றத்தை அடைந்தவர்களுக்கு இன்றைக்கு அதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. அம்மா இதை செஞ்சே கொடுக்க மாட்டேன், நீ சரியா இல்லை, நான் நினைக்கிற மாதிரி நீ இல்லை என்பது மாதிரியான சில குடும்ப குழப்பங்கள் இன்றைக்கு கடகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு தீரக்கூடிய அமைப்பு. சுகானுபவங்கள் என்பது ஆரோக்கிய தீர்வுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். வயதானவர்களுக்கு இன்றைக்கு ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும், மனசும் நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தால் தானங்க உடம்பு நல்லா இருக்கிறது. இந்த மாதிரியான மனமும் உடலும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய யோக நாள். இவ்வளவு நாள் இந்த ஆளை இப்படித்தான் அடக்கித்தான் வச்சிருக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருமே இன்றைக்கு வீறு கொண்டு எழக்கூடிய நல்ல நாள். வருவது வரட்டும், பார்க்கலாம். என்ன பெரிய அளவிற்கு தலையை மீறி போய்விட போகிறது, நான் சரியாகத்தானே இருக்கிறேன், இவர் தானே சரியா இல்லை, இவரை இப்படி டேக்கிள் பண்ணாதான், இப்படி மடக்கினா தான் இந்த ஆள் இப்படி போவார் என்பது மாதிரியான திட்டமிடல் மிக கனக்கச்சிதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படியே அமைந்திருக்கிறது. ராசியையும் குரு பார்க்கிறார், அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனையும் குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரியம், தன்னம்பிக்கை, பெரும்புகழ் போன்றவைகளை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு. கூடுதலாக கலைத்திறமை கொண்டவருக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் எந்த இடத்துல பேர் எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்களோ, வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல், தொழிலுக்கு ஏற்றாற் போல், வேலைக்கு ஏற்றாற் போல், ஒரு வேலையில் மேலதிகாரிகிட்ட புகழ் கிடைக்கணும், பேர் கிடைக்கணும், ஒரு வீட்டில் அப்பா அம்மாக்கிட்டையோ மாமனார் மாமியார்ட்டையோ பேர் எடுக்கணும்னு நினச்சிருந்த ஒரு இடத்தில் தன்னுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சியில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உயரத்திற்கு சிம்மம் உச்சத்திற்கு போகக்கூடிய முதன்மை நாள் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபம் வரக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. சொல் பலிக்கக்கூடிய நாள், வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நாள். தெரியாதனமாக ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதை நம்ம செய்யவே முடியாது, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அகல காலம் வச்சுட்டேன், 1 லட்ச ரூபா தான் கொடுக்க முடியும், ஆனால் அது 10 லட்ச ரூபாய்க்கு இழுக்கும் போல தெரியுதே. இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலைகளில் கடந்த ஒரு 6 மாத காலமாக இருந்து வந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் பரவாயில்லை, வாக்கு ரொம்ப முக்கியம், நான் இப்படி சொன்னதுக்காகவாது இதை செய்து கொடுத்து தான் ஆக வேண்டும் என்கின்ற அமைப்பில் பிற அமைப்புகளின் மூலமாக நிதி திரட்டியோ அல்லது வேறு விதமானவர்களோடு ஒரு நிலையில் உதவிகளை வாங்கியோ சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஏன் இவரை ஒரு கணவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது போன்ற சில அமைப்புகள் இன்றைக்கு வேலை செய்கின்ற இடங்களில் அல்லது வெளியே புழங்குகின்ற இடங்களில் இன்றைக்கு கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஒரு மாதிரியான மனமாற்றம் ஏற்படும். காதல் வரக்கூடிய நாள்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு நட்பு கொஞ்சம் உறவாக மாறக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. இவர்தான் இனிமேல் என்னுடைய உயிர் என்கின்ற அமைப்புகள் இளைய பருவத்தினர் அனைவருக்குமே ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் 2 8ஆம் இடங்களில் சுபத்துவ தன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ராசியிலேயே சுபச்சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இப்போ தான் தேய்பிரையாக இருந்தாலும் கூட இன்னும் ஒளி இழக்காத சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். மிகப்பெரிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். நல்ல விதமான திடமான முடிவு எடுக்கக்கூடிய, மனம் அப்படியே நேர்பட இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. ஒரு நிலையில் இந்த முடிவு எடுத்தோம்னா குடும்பத்தில் இந்த பாதிப்பு ஏற்படுமோ,
இன்னாருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுமோ அல்லது இந்த நட்பு விளக்கப்படுமோ, இந்த உறவு பங்கப்படுமோ என்பது மாதிரியான ஒரு குழப்பத்தினிடையே முடிவை தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு போயிருந்த ஒரு சில துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு தீர்க்கமான தெளிவான திடமான நம்பிக்கைகள் ஏற்பட்டு எதுவானாலும் பரவாயில்லை, நம்முடைய நற்பெயர் முக்கியம், நம்முடைய குடும்பம் முக்கியம், நம்முடைய சொல்வாக்கு செல்வாக்கு முக்கியம், நம்முடைய தொழில் வேலை நிலைமைகள் முக்கியம் என்கின்ற அமைப்பில் ஒரு இரக்கமற்ற முடிவை நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். மனம் சற்று சாந்தமாக ஒரு புத்துணர்ச்சியோடு தெளிவாக இருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் ஒரு தொலைநோக்கு பார்வை பலிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் யோசிக்கிறது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசனை செய்ய மாட்டீங்க. ஒரு 5 வருடம் 10 வருடத்திற்கு பிறகு எதிர்காலத்திற்கு என்ன நமக்கு தேவை, இதை இப்போது ஆரம்பித்தால் ஒரு 5 வருடத்திற்கு பிறகு நல்லா இருக்குமா, 20-30 வருஷத்துக்கு பிறகு குழந்தைகளுக்கு நன்றாக இருக்குமா என்பது போன்ற தொலைநோக்கு சிந்தனைகள் இருக்கக்கூடிய நல்ல நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாள், ஆனாலும் வரவுகள் இருக்கும், பொருட்சேர்க்கை இருக்கும். ஒரு வீடு வாங்கிறத பற்றின எண்ணம், நிலம் வாங்கிறத பற்றின எண்ணம், செலவு செய்து ஒரு விஷயத்தில் நல்லவைகள் இருக்கக்கூடிய எண்ணம். பரவாயில்லை, மண்ணில் காசை போட்டாலும் பொன்னில் போட்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள் இல்லையா. ஒரு பூமியை வாங்கினேன், அந்த பூமி இன்றைக்கி எப்படியாவது இருக்கட்டும், ஆனால் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு பல மடங்கு விலையேறக்கூடிய, அது எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சந்ததிக்கும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நல்ல நாள். பூர்வீக சொத்துக்களில் இது வரைக்கும் இருந்து வந்த வில்லங்கங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாளை விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்லலாம். வழக்கு வம்புகளினால் சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு பொருள் கிடைத்தும் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பொருள் கையில் கிடைக்கக்கூடிய நல்ல தன்மையான தூக்கம் வரக்கூடிய நல்ல நாளுங்க. இன்றைக்கி 12ஆம் இடம் சுகத்துவமாக இருக்குது. கடந்த ஒரு 3-4 வாரமாக அல்லது 3-4 மாதமாக எந்த பிரச்சனையில் டிஸ்டர்ப் ஆகி தூங்காமல் புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருக்கும் 3 மணிக்கு தான் தூக்கம் வருது, 4 மணிக்கு தான் தூக்கம் வருது, இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் நிம்மதிகள் கிடைத்து, நிம்மதி கிடைச்சா தானே தூக்கம் வரும். அப்போ ஒரு தீர்வும் தெளிவும் நிம்மதியும் அதற்கான முடிவும் கிடைத்து அதன் மூலமாக நல்ல தூக்கம் வரக்கூடிய சிறப்பான நாள் விருச்சிகத்திற்கு இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகள் மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் இன்னைக்கு. தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரே ஒரு மரம் தோப்பாக இருக்காதுல்ல, 10 மரம் சேர்ந்தா தானே தோப்பு. அது மாதிரி 10 பேர் சேர்ந்து தான் குடும்பத்து என்கின்ற ஒரு தேரை நகர்த்த வேண்டும் என்கின்ற கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய அண்ணன் அக்கால் பங்காளிகளின் மூலமாக சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு கோவில் சம்பந்தமான ஆன்மீகம் சம்பந்தமான தீர்வுகள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்திற்கு ஒரு இது பண்ண முடியல, ஒரு கோவிலை எடுத்து கட்ட முடியல, கோபுரம் கட்ட முடியல, குடமுழுக்கு செய்ய முடியவில்லை, இவர் தடுத்து கொண்டிருக்கிறார், அவர் தடுத்து கொண்டிருக்கிறார். 5 விரல்களும் ஒன்றாக இல்லைன்னு தான் சொல்லுவோம். இங்கே ஒன்றாக மட்டும் இல்லை, 50 தானே இருக்குது. இந்த மாதிரியான குழப்பத்தில் இவரை இப்படி இழுத்தால் அவர் அப்படி இழுக்கிறார், எப்படி கொண்டு சரி செய்வது என்பது மாதிரியான ஆன்மீக விஷயங்கள்லையும் குடும்பத்திலையும் கொஞ்சம் திசை கொன்றாக இருக்கக்கூடிய, நெல்லிக்காய் மூட்டை போல இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய தகுதிகள் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சகோதர ஒற்றுமை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். இவரை போல உண்டுமா என்கின்ற ஒரு நிலையில் ஒன்றுவிட்ட சகோதரர்களாக இருக்கட்டும், சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் போன்ற அமைப்புகளோடு இவருடைய பேச்சை கேட்கலாம் என்று குடும்பம் ஒன்று கூடி உங்களுடைய பேச்சை கேட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயர் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு நிலையான தொழில் அமையக்கூடிய நல்ல நாள். ஒரு 3 அல்லது 2.5 வருஷமாகவே நல்ல தொழில் இல்லை. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலை போயிடுச்சு, ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டம், இதுக்கு மேலேயும் போட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம எல்லாமே முழுகி போய்விடும் என்கின்ற நிலையில் தொழிலை நிறுத்திட்டேன், வியாபாரம் சரியாக வரல, ஜீவன அமைப்புகள் எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது, அட்லீஸ்ட் ஒரு விவசாயத்தையாவது பண்ணி பார்க்கலாம்னா அதுக்கும் மழை சரியாக கை கொடுக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு சோதனை அமைப்புகளிலேயே கடந்த 2 அல்லது 3 வருடங்களாக இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஜீவன அமைப்புகளில் நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி வேலை போனவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் இன்றைக்கு கிடைக்கும். வேலை போனது நல்லது, அதை விட நல்ல வேலை கிடைக்கும், அதை விட நல்ல சம்பளம், பதவியில் கொஞ்சம் பெரிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய நம்முடைய அனுபவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல வேலை கிடைக்கும் என்கின்ற அனைத்து தகவல்களும் மாலை 5 மணிக்கு பிறகு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான தகவல்கள் வந்தே தீர வேண்டும் என்பது ஒரு ஜோதிட பலன்.
இது 70% மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே பொருந்தும். இன்னும் ஒரு 10-20% மகர ராசிக்காரர்களுக்கு தான் தசாபுக்திகளின் அடிப்படையில் சில பல சாதகமற்ற தன்மைகள் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது என்றாலும் கூட அனைவருக்குமே ஏதேனும் ஒரு விதத்தில் ஜீவன லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கடந்து போன பாதையிலிருந்து சில பாடங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. போன வருஷம் என்ன தப்பு பண்ணோன்றது இந்த வருஷம் தெரியும். அதுவும் 2023 ஆரம்பத்தில் நம்ம பண்ண தப்புனால தான் இன்றைக்கி இப்படி 2024 ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்கின்ற புதிய விழிப்புணர்வு, ஞானோதயம்னு கூட சொல்லிடலாம். ஆனால் இன்னும் ஒன்றே நான் ஒரு ஜோதிட ரீதியாக சொல்லுவேன், கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம். ஒரு வருஷத்தில் பட்ட கஷ்டம் இது நமக்கு தேவையா? ஏன் இப்படிலாம் பண்ணோம்? இந்த மாதிரி இவருக்கு போய் இந்த நேரத்தில் பண்ணணுமா? நமக்கே இல்லை, தனக்கு மிஞ்சி தானே தானம்னு சொன்னாங்க, நமக்கே இல்லாத நிலையில் இவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கிட்டுமே. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே ஒரு இடத்தில் உட்கார்ந்து சிந்தித்து சரி இனிமேல் என்னதை செய்யலாம் என்பது மாதிரியான ஒரு புதிய உற்சாக விழிப்புணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு தெய்வ நம்பிக்கைகளும் அதிகமாகக்கூடிய அமைப்பு. தெய்வம் நமக்கு துணை இருக்கும், உண்மைதான். உழைப்பாளிகளான உண்மையானவர்களான உங்களுக்கு தெய்வம் எப்போதும் உங்களுக்கு துணை இருக்கும் என்பது தான் ஜோதிடத்தில் இன்னொன்றாகவே சொல்லிவிடலாம். ஆகவே பரம்பொருளின் ஆதரவு பெற்ற பக்தர்களாகிய உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துவிடாது என்பதை மனம் அப்படியே உணரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு அப்பாவுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வயதான அப்பாவுக்கு பக்கத்தில் இருக்க முடியலேன்றவங்களுக்கு தீர்வுகள் கிடைத்து அவருக்கு பக்கத்தில் நீங்கள் வரக்கூடிய தன்மை, அப்பாவுடைய உடல்நிலை நல்ல விதமாக சீராகும் என்கின்ற நம்பிக்கை, அதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் கும்பத்திற்கு இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 8ல் சந்திரன் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். எப்போவுமே சந்திராஷ்டமத்தில் கெடுதல் நடக்குமாங்க? அப்படிலாம் இல்லைங்க, விதிவிலக்குகள் இருக்குது. இன்றைக்கு சுப சந்திராஷ்டமம். பௌர்ணமியை நோக்கி 2 நாள் தான் தள்ளி வந்திருக்கிறார். சந்திரன் இன்றைக்கும் முழுமையாக இருக்கிறார். அதே போலவே குருவின் பார்வையில் இருக்கிறார். ராகு கேதுக்களோடு இணைந்திருந்தவர் வெளியே வந்து விட்டார். ஆகவே இன்றைக்கு சுப சந்திராஷ்டமம். ஆனால் தேய்விரை நிலைமையில் இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்லிப்பு ஒன்று வந்துடும். அதனால் எந்த பெரிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். அப்படிலாம் மனசு ஒன்றும் சங்கடமெல்லாம் இருக்காது. கெட்டவைகள் கண்டிப்பாக நடக்காது. நல்லவைகள் இயல்பான ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆனால் ஒன்று, கோபத்தை கட்டுப்படுத்துங்க. முடிவு எடுக்கிறதுக்கு தேவையில்லாமல் ஒரு 2 நாள், இன்றைக்கும் வேண்டாம் நாளைக்கும் வேண்டாம். வாழ்க்கையில் இந்த அமைப்பு, குடும்பத்தில் இதை செய்யலாமா, அல்லது வேலை தொழிலில் இப்படி ஒரு மாற்றத்தை செய்யலாமா, அல்லது இவருக்கு இதை செய்யலாமா, இன்றைக்கு கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கும் வேண்டாம் நாளைக்கு வேண்டாம். ஒருவருக்கு கொடுக்கறதா இருந்தால் கூட தயவுசெய்து ஒன்றும் இது பண்ண வேண்டாப்பா, நாளைக்கு வாங்க, நாளை கழித்து வாங்கன்ட்டு கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி வைக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதை போலவே ஒரு நிலையில் ஒரு பகிர்கின்ற சில விஷயங்களை மனம் விட்டு சந்தோஷமாக யார்கிட்ட ஒருத்தட்டையாக சொல்லுவோம் இல்லையா, சுவத்துக்கும் காது இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கு நீங்கள் நல்லா உணர்ந்துக்குவீங்க. 1000 கண்கள் 1000 காதுகள் நம்மை சுற்றி இருக்கின்றன என்பதை ஒரு நிலையில் உணர்ந்து கொண்டு பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு வேடிக்கையான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா 12 ராசிகளில் இந்த கன்னிராசிக்காரர்கள் மட்டும் கன்னிக்கு ரொம்ப ஸ்நேகம்னு சொல்கிறாங்களே ஐயா, அவருக்கு என்னப்பா கன்னிராசி, அவர் மேல் பெண்கள் வெந்து மொய்த்து கொள்வார்கள் என்பது போன்ற சில கிண்டல் தனமான ஒருவருக்குள்ள நண்பர்களுக்குள்ள கிண்டல் பண்ணிக்கிறோம் இல்லையா, உனக்கு என்ன கன்னிராசி, உனக்கு என்ன குறை அப்படின்ற மாதிரி. அப்போ கன்னிராசிக்கென்று சில பெண் சிநேகிதங்கள் வரும் என்கின்ற ஒரு ஸ்பெஷலான தன்மை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார். உண்மையை சொல்ல போனால் அது ஒரு வேடிக்கையான கேள்விதான். பெண்களின் உறவுகள், பெண்களின் நட்புகள் என்பது ராசிகள் சம்பந்தப்பட்டது அல்ல. 12 ராசிக்காரர்களுக்கும் உயர்வான பெண் சிநேகிதிகள் கிடைக்கவே செய்வார்கள். 12 ராசிக்காரர்களும் பெண்களை பார்த்து பயப்பட்டு ஒதுங்கி கொண்ட அமைப்பில் இருக்கத்தான் செய்வாங்க. இது பொதுப்படையாக ராசியை வைத்து சொல்வது அல்ல. பொதுவாகவே ஒரு நிலையில் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம்னா சுக்கிரனும் அதனை எடுத்து சந்திரனும். சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் என்னங்கய்யா வித்தியாசம்? 35 வயதிற்கு உட்பட்ட பெண்ணை குறிக்கக்கூடியவர் சுக்கிரன், 35 வயதிற்கு மேற்பட்ட பெண்ணை குறிக்கக்கூடியவர் சந்திரன். அப்போ இந்த பெண் கிரகங்களான இரண்டும் நான் சொல்லுகின்ற பாபத்துவத்தின் அடிப்படையில் இல்லாமல் சுபத்துவமாக, சந்திரன் பௌர்ணமியை நோக்கி முன்பின் இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய அமைப்பில் ராகு சனி செவ்வாய் போன்ற பாவர்களோடு சேராமல் இருக்கும்போது, சுக்கிரன் ஒரு நிலையில் இதே மாதிரி பாபத்துவம் அடையாமல் சனி செவ்வாய் ராகுவோடு சேராமல் ஆட்சி உச்சம் போன்ற ஒரு இயல்பான நல்ல நிலைகளில் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஜாதக அமைப்போடு பிறந்தவர்களுக்கு அந்த சுக்கிரனுடைய சந்திரனுடைய தசாபுக்தி அமைப்புகள் வரும் பொழுது பெண்களால் உயர்வுகள் வரும்.
இவர்களை போன்றவர்களுக்கு பெண்கள் உயிரை கூட கொடுப்பார்கள். ஐயா, ஒரு நல்ல ஆண்மகன் எனக்கு அண்ணனாக இருக்கலாம், எனக்கு காதலனாக இருக்கலாம், அல்லது எனக்கு தந்தை போன்ற ஒரு வயதுடைய நல்லவராக இருக்கலாம். அவரவருடைய வயதிற்கேற்ற வகையில் தானே உறவுகள் வரும். ஆக ஒரு கணவனோ காதலனோ ஒரு அண்ணனோ தம்பியோ இது மாதிரியான ஒரு நல்ல உறவை பெண்கள் ஏற்படுத்தி கொண்டு அவருடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் ரொம்ப விதமாக உழைப்பது அல்லது அவருக்காக எதையும் செய்வது என்பது போன்ற நல்ல நட்புகள் பெண்களின் மூலமாக ஏற்பட்டுவிடும். இதை நீங்கள் கன்னிராசிக்காரன்லாம் பார்க்க முடியாது. உங்களுடைய ஜாதக அமைப்பில் பெண் கிரகங்கள் வலுத்திருப்பது, பெண் ராசிகளில் பெண் கிரகங்கள் வலுத்திருப்பது. ஐயா, என்னையா அப்படியே இழுத்துக்கிட்டே போறீங்க, அப்படியே கேட்க தலை சுத்துதே. உண்மைதான், ஜோதிடத்தில் காம்பினேஷன் ரொம்ப அதிகம் இல்லையா? மேஷம் ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி, மிதுனம் ஆண் ராசி, கடகம் பெண் ராசி, சிம்மம் ஆண் ராசி, கன்னி பெண் ராசி, இப்படி ஒன்று விட்டு ஒன்று ஆண் ராசி பெண் ராசின்னு வந்துக்கிட்டே இருக்கும். 6 ஆண் ராசிகள் 6 பெண் ராசிகள். அப்போ பெண் ராசிகள் சுபத்துவமாகி பெண் கிரகங்களாகிய சுக்கிரனும் சந்திரனும் சுபத்துவ நிலையில் அமர்ந்து அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசை நடக்கும்போது ஒருவருக்கு உண்மையிலேயே கன்னி யோகம் ஏற்பட்டு, நீங்கள் கேட்ட மாதிரி கன்னி யோகம் ஏற்பட்டு கன்னிகளால் அல்லது ஒரு 35 வயதிற்கு மேற்பட்ட சந்திரனை போன்ற மாதுன்னு சொல்லுவோம், இளம் வயது மாது, 35 வயசுக்கு மேற்பட்டவர்களால் நல்ல யோக அமைப்புகள் கிடைக்கும். இதுக்கு நேரம் அப்படியே தலைகளாக என்னங்க இருக்கணும்? செவ்வாய் சனி ராகு போன்ற கிரகங்களோடு சுக்கிரன் சேர்ந்து நீச்சமாகி ராகுவோடு சேர்ந்து பாவத்துவம் அடைந்திருக்கின்ற ஒரு நிலைமையில் சந்திரனை அமாவாசைக்கு பக்கத்தில் கிரகண தோஷத்தில் ஒளி இழந்திருக்கின்ற சந்திரன் சனி சேர்க்கை, சந்திரன் ராகு சேர்க்கை போன்ற அமைப்புகளில் ஒரு மாதிரியான பெண் ராசிகளில் அந்த கிரகங்கள் அமர்ந்து தசாபக்திகள் நடக்கும் பொழுது அப்படியே தலைகளாக பெண்களால் அவமானங்கள், வீண் பழிகள். இந்த இடத்துல கன்னிராசியெல்லாம் எடுபடாது. எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு உதவி செய்ய போனாலும், நீங்கள் ஒரு வார்த்தை நல்ல விதமாக சொல்ல போனாலும் அது பெண்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஒரு நிலையில் பெண்களுக்கு மிகவும் எதிர்ப்பாக நீங்கள் மாறி பெண்களால் பழி வாங்கப்படுபவர்களாக, பெண்களை கண்டாலே அஞ்சுபவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.